ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அத்தை சமையல் முள்ளங்கியும் முருங்கைக்காயும் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நேற்றுக்கு வாழைக்காய் தோல் வச்சுருந்தேன். நேற்றுக்கு பொடி மாஸ் பண்ணினதை அந்த தோலை இன்றைக்கி நறுக்கி கறி பண்ணினேன். இது கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு, ஒரு மிளகாப்பழமும் தாளிச்சிட்டு, பெருங்காயம் தாளிச்சிட்டு, அந்த வாழைக்காய் தோலை வெந்துட்டு அதை கட் பண்ணி அதில் உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சியெல்லாம் சதைச்சி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் பொரியல். இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணணும்னா, கடுகு தாளிச்சிட்டு நான் கொஞ்சம் எள்ளும் போட்டிருக்கேன், வெள்ளை எள்ளு, கடுகு, வெள்ளை எள்ளு, அப்புறம் பெருங்காயெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை வதக்கி கொஞ்சம் புளி தண்ணி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதில் காரப்பொடி, உப்பு எல்லாம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கடலைமா அரிசி மாவு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது காலையில் பழையது கரைச்சி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் அத்தை சமையல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.